ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடணும், சரிங்களா? சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன்னு போடுங்க, சாப்பிட்லன்னா சாப்பிட்லன்னு போடுங்க. ஓகே. அப்புறம் வந்துட்டு இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, எனக்கு கமெண்ட்ஸ் போடுறவங்கள நிறைய பேர் பார்க்குறதுல வந்துட்டு நான் ஸ்டார்டிங் வந்துட்டு சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது என்ன எதுன்னு தெரியாமல் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன். என்ன பண்ணுறது, இதை போடலாமா இதை போடக்கூடாதா அப்படி சொல்லிட்டு தெரியாமையே போட்டேன். வீடியோஸ்லாம் ஸ்டார்டிங் வந்துட்டு எதை வச்சு போட்டேன்னா, இன்ஸ்டாகிராமில் இருந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு தூக்கி இதில் போட்டேன். ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஃபாலோஸ் வந்தவங்க வந்துட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, கமெண்ட்ஸில் தான் சொன்னாங்க, இதெல்லாம் வந்துட்டு போடாதீங்க, இதெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது, இதெல்லாம் போட்டால் இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இதெல்லாம் போட்டால் யூடியூப்பில் இருந்து தான் யூடியூப்பில் எடுத்து போடணும், இன்ஸ்டாகிராமில் இருந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சாரி உனக்கு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பார்த்துட்டு அடுத்தது வந்துட்டு என்ன சொன்னாங்க, அது சாரி நைட்டி போட்டால் மேலே ஷால் போடாதீங்க வீடியோ, கமெண்ட்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யார் என்ன, நான் யார் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு வீடியோஸ் போடுறேன், அதை வச்சுட்டு இந்த அளவுக்கு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி, சரிங்களா? அது இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே, இந்த அளவுக்கு வந்துட்டு நார்மலாக வீடியோ போடுறதுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயந்தான். சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு 10 நாள் 15 நாள் தான் இருக்கும். நவம்பரில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான். இப்போ என்ன டிசம்பர் இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதனால் வந்துட்டு இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ஓகே தான். அப்புறம் வந்துட்டு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு லைவ் போடுங்க, ஒருத்தர் வந்துட்டு லைவ் போடுங்க சிஸ்டர் அப்படி சொல்லி கேட்டிருக்காரு. லைவ் வந்துட்டு எனக்கு போட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. லைவ் வந்துட்டு போட எனக்கு பிடிக்கலை. ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், லைவில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்துட்டு நைட்டில் அதுவும் லைவில் வராங்களா, அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும், லைக் வந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு நைட்டில் வந்துட்டு போடுறாங்க. அந்த நைட்டில் போடுறது என்ன ஆகுதுன்னா, பயங்கரமாக ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அவங்களுக்கு போகுது. அதையும் அவங்க படித்து சொல்கிறாங்கல்ல, அதையும் எடுத்து வீடியோ போடுறாங்கல்ல, அதை பார்க்கும்போதே அதை லைவ் போடுற இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது எனக்கு. இதெல்லாம் போடணுமா அப்படின்ட்டு வர வேண்டிய, இப்போ நம்ம நார்மலாக பேசி போடுவோம், வரட்டும், வராது விட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட், அப்படி தான் போயிட்டுருக்கு எனக்கு. அதனால் லைவ் போடுற இன்ட்ரெஸ்ட்டு இப்போதைக்கு எனக்கு கிடையாது. பொறுமையாக கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு மதிய டைமில் கூட ஒரு 1 to 2 அப்படி கூட லைவ் வந்துட்டு போடலாம், இப்போதைக்கு வேண்டாம். அப்புறம் வந்துட்டு இன்னொரு கமெண்ட்ஸ் என்னென்னா, லவ் யூ ஃப்ரெண்டு ஐ லவ் யூ ஃப்ரெண்ட் அப்படின்னு வருது. ஃப்ரெண்டில் என்னங்க லவ்வு அந்த மாதிரி கமெண்ட் வருது. அதுக்கு எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் சரி சொல்லிவிட்டு அதுக்கு ஒன்றும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ஓகே தான். அப்புறம் என்னால் நார்மலாக பேசி தான் வீடியோ போட முடியும், இல்லை பிள்ளைங்க எதனா விளையாடுறாங்க அப்படின்னா தான் வீடியோ போட முடியும். மற்றபடி என்னால் வேறு என்ன வந்துட்டு ஃப்ராங்க் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்லாம் என்னால் போட தெரியாது, அந்த மாதிரி போடவும் முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன் நான். வந்துட்டு காலையில் வேலைக்கு வர்றதுக்கே பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
யாராவது சாப்பாடு ஒரு 4 நாளைக்கு சமைச்சு போட்டு உக்காந்து சாப்பிடு சொன்னாங்கன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாமான்னு தோணுது. ஒரு 2 நாளைக்காவது வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைங்கள கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிப்பார்னு நம்ம வேற கிளம்பி அறக்க பறக்க வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல வேலைக்கு வர்றதுக்கு. வீட்டில் படுத்து தூங்கினாலும் ஒரு வாரத்துக்கு ஐயோ வீட்லேயே படுத்து தூங்குறமே வேலைக்கு போகலாமான் இருக்கு. அப்படி சரி வேலைக்கு வந்தேன்னா ஐயோ ஏன்டா வேலைக்கு வரும், ஒரு 2 நாளைக்கு படுத்து தூங்கலாமான் இருக்கு. இந்த மாதிரி இருக்குது மைண்ட் செட்டு. அப்புறம் எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, யாரும் இல்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நார்மலாக கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour உட்காந்து ஜாலியாக பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. எதுக்குமே ஆள் கிடையாது. ஒரு தனி மரம். அதனால் தனியாக இருக்கும்போது மைண்ட் ரிலாக்ஸுக்காக கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்ப்பேன், இல்லை வேலைக்கு போவேன், பிள்ளைங்க கூட இருப்பேன். இப்படி தான் ஒரு நேரத்தில் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். இப்போ யாரும் இல்லை. ஃப்ரெண்டு கூட காசு பணம் இருந்தால் தாங்க கூட இருப்பாங்க. கஷ்டம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், ஃப்ரெண்டு கூட விட்டுட்டு போயிடுவாங்கங்க. அதனால் ஒரு நேரத்தில் நான் நல்லா இருந்தேன், என் கூட இருந்தாங்க. ஒரு நேரத்தில் தும்பல் வர மாதிரி இருக்குது. ஒரு நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டம். அப்படின்னும் போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான். மற்றபடி என்னுடைய வயசில் அதிகமாக இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. என் ஏஜில் இருக்கிறவங்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் அவங்களும் சரி கஷ்டத்துக்கு உதவாதாங்க, அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு, அதுக்கப்புறம் தேவலை அப்படி சொல்லிவிட்டு நானாக விட்டுட்டு இடைய வந்துட்டேங்க. அதோட யாருக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கிறதே கிடையாது. அப்படியே வர்றதா போகிறதா அடம் வர்றதா, போர் அடிச்சுதா தனியாக போய் எங்கன்னா உட்காடுறோமா, ஃபோனை நோண்டுறோமா, அப்படியே வீட்டுக்கு போனோமா, சாப்பாடை செஞ்சோமா, சாப்பிட்டோமா, பிள்ளைங்களுக்கு கொடுத்தோமா, படுத்தோமா, அவ்வளோதான் லைஃப். அப்படியே போயிட்டுருக்கு. இதை நான் ஸ்டார்டிங்கை என்னுடைய லைஃப்பில் பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். அதில் தான் கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க ஸ்டார்டிங்கில் இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னல, அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுடைய லைஃப்பை பற்றி சொல்லாதீங்க, நார்மலாக வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. அதனால் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். வேண்டாம், ஆமாம் இதை வச்சு ஏதாவது கமெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் மனசு எரிக்கிட்டே கஷ்டம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் வேறு யாராவது சொன்னாங்கன்னா உள்ளுக்குள்ளே மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஆல்ரெடி நான் ஒரு போல்டான பொண்ணு தான், ஒரு இதுவாக இருப்பேன், தைரியமாக இருப்பேன், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பேன். யாராவது சின்னதாக எதனா சொல்லிட்டாங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நார்மலாக சொல்லி வீடியோ போடுவோம், அதிகமாக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு. இன்னொருத்தர் கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன கடை வைக்க போகிறீங்க சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கடை வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு 2-3 இதில் கேட்டிருக்கார். அவருக்கு சொல்கிறேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, அதுவே போதும், ஓகேவா? அதுவே எனக்கு பெரிய விஷயந்தான். யாரும் ஹெல்ப் பண்ணுறேன்னெலாம் முன்னாடி வரமாட்டாங்க. ரொம்ப உங்களுக்கு நன்றி. கேட்ட வரைக்கும் ரொம்ப முடியாதவங்க, இல்லை கால் கை வராதவங்க, இல்லை ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமம் அப்படி போய் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும். எனக்கு மனசு கஷ்டம், நான் ஒரு அளவுக்கு சமாளிச்சுக்குவேன். எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருக்காங்களாம், அவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் பார்த்து அப்படி போய், யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குல்ல, அதனால் லைஃப் அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, பாய்.